கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தின் அவலம் மக்களா நிர்வாகமா காரணம்? உரியவர்களே உங்கள் கவனத்திற்கு. வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம். கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். என்றால் கிளிநொச்சியினுடைய மிக முக்கியமான வளங்களிலே அதுவும் ஒன்று. அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் லங்காஃபோ ஊடகத்தினூடாக வழங்க காத்திருக்கிறோம். ஏனையின் பாதை அண்டி இருக்கின்ற இந்த மத்திய பேருந்து நிலையம் நான் நினைக்கிறேன் ஒரு வருடத்துக்கு முன்பதாக உருவாக்கப்பட்ட ஒரு பேருந்து நிலையமாக இருக்கிறது. என்றால் அடிக்கடி பேருந்து நிலையங்கள் மாற்றப்பட்டன. ஆனால் இறுதியிலே 2025ஆம் ஆண்டு இந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தை நாங்கள் பார்க்கும்போது வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாக இந்த கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையம் காணப்படுகிறது. எனவே அதனுடைய குறைபாடுகள் சார்ந்த விஷயங்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இது நிர்வாக குறைபாடுகளாக இருக்கலாம், அல்லாவிட்டால் மக்களுடைய குறைபாடுகளாக இருக்கலாம். யார் அதற்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் அது தொடர்பாக அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபாவாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இறுதியிலே நாங்கள் இந்த மத்திய பேருந்து நிலையம் சிறப்பாக செயற்பட வேண்டும், அதே போல அதனுடைய வளங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய நாளுக்கான எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் ஒரு சிறிய ஆய்வை நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். இந்த காணொலியின் ஊடாக சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்திக் கொண்டோம். இந்த பேருந்து நிலையம் 2025ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பதாக இருந்து கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையம் இருந்தது. ஆனால் போர் சூழல் காரணமாக அந்த பேருந்து நிலையத்தினுடைய செயற்பாடுகள் அமையப்பெறவில்லை. இருப்பினும் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு கிளிநொச்சி அண்டிய பகுதியிலே ஒரு பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பிலே அவ்வளவு திருப்தி இல்லை என்றால் அது பொதுப்படையாக மக்களுடைய பாவனைக்கு ஏற்ற வகையிலோ இல்லாவிட்டால் அதற்கு பொருத்தமான இடத்திலோ அது அமையப்பெறவில்லை. இதன் காரணமாக புதிய பேருந்து நிலையம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாக்கப்பட்டது. இதற்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், கடந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியின் போது இந்த கிளிநொச்சியுடைய ஏனையின் பகுதியை ஏனையின் ரோட்டில் ஏனென்றால் ஒரு பேருந்து நிலையம் அமையப்பெற வேண்டுமானால் பிரதான பாதையை அண்மித்ததாகத்தான் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே பல திட்டங்களின் அடிப்படையிலே ஏனையின் வீதியை அண்டியதாக இந்த புதிய பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டது. நாங்கள் ஆரம்ப காலங்களை பார்க்கிற பொழுது 1990 2009ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலே பேருந்து நிலையங்கள் வேறொரு நபர்களால் இயக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிற்பாடு இலங்கையிலே காணப்படுகின்ற தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் தமது வளமையான செயற்பாடுகளை ஆரம்பித்திருந்தன. இருப்பினும் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய கட்டடம் உருவாக்கப்பட்டு ஒரு வருடம் என்றால் அதனுடைய செயற்பாடுகள் சிறப்பாக அமையப்பெற வேண்டியது அவசியம். செயற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அமைந்தால் மக்களுடைய வாழ்க்கையும் அவருடைய இயல்பியலான செயற்பாடுகளும் இலகுபெறும் என்பது என்னுடைய கருத்து. இதை நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அண்மை காலமாக இந்த மத்திய பேருந்து நிலையத்திலே இருக்கின்ற குறைபாடுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதை நாங்கள் அதிகமாக பார்க்க வேண்டிய விடயங்கள் என்னென்றால், மக்களுடைய குறைபாடுகள் அதிகமாக இருக்கின்ற அதே போல நிர்வாக குறைபாடுகளும் அதில் இருக்கின்றமை மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. இந்த ஒருவரிடம் உருவாக்கப்பட்ட பில்டிங் எப்படி இருக்க வேண்டும்னா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், அதனுடைய செயற்பாடுகள் சிறப்பாக அமையப்பெற வேண்டும், அது ஒரு புதுப்பொலிவோடு காணப்பட வேண்டும். ஆனால் இந்த ஒரு வருட காலப்பகுதியில் நாங்கள் பார்க்கிற பொழுது இது வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கரைச்சி பிரதேச சபையினுடைய நேரடி மேற்பார்வையின் கீழே தான் இந்த கட்டட பில்டிங் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் வடமாகாண ஆளுநர் இதனை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்து அதே போல கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையிடம் அது ஒப்படைக்கப்பட்ட அந்த கட்டடத்தினுடைய பராமரிப்பு செயற்பாடுகளிலே மிக அதிகமான குறைபாடுகள் காணப்படுவதாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பில்டிங் அவசரமாக கட்டினாங்களா இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் செய்தவங்க அதை திருப்தியாகவும் ஒழுங்காகவும் செய்யவில்லை என்பதுதான் பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. கட்டடம் உருவாக்கப்பட்டு ஒரு வருடம் நிறைவு பெற்றிருக்கிறது. நிறைவு பெற்று நாங்கள் 2026 6ஆம் மாதத்திலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த கட்டடத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த வாஷ்ரூம் பகுதிகளிலே பயன்படுத்த முடியாத சூழ்நிலை காணப்படுகின்ற அதேவேளை அதனுடைய குறைபாடுகளை ஏற்கனவே நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே பார்வையிட்டிருந்தோம். மீளவும் அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய பராமரிப்பு செயற்பாடுகள் இன்னும் ஒழுங்கு பெறவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. என்னென்றால் அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதில் நிறைய குறைபாடுகள் காணப்படுவதாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
என்றால் அதிகமான மக்கள் கூட்டம் பல பல கிராம பகுதியிலிருந்து நகரப்புறங்களில் வருகின்ற பொழுது அவர்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே அவர்கள் தமது அன்றாட கடமைகளை நிறைவு செய்வதற்கு இந்த மலசல கூடங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாக காணப்படுகிறது. எனவே அவற்றை பராமரிப்பதற்கு ஒரு தனி ஒருவரை நியமித்து அது அல்லாவிட்டால் கட்டணம் கூட அது வசூலித்தால் கூட அவர்களுக்கு பொறுப்பு வரும். மக்களுக்கு அந்த கட்டணத்தை வைத்து அவற்றை பராமரிப்பதற்கான செயற்பாடுகளையோ அல்லாவிட்டால் இது ஒரு சஜஷன் மாதிரி நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். செய்தால் அவற்றுடைய தன்மையானது நீண்ட நாட்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலும் அல்லாவிட்டால் ஒரு சுத்தமான சூழலையும் உருவாக்கும் என்ற எண்ணம் எங்களிடம் காணப்படுகிறது. இவற்றை சீர் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதே போல் நாங்கள் பார்க்கிற பொழுதோ அந்த பஸ் தரிப்பிட பகுதிகளை பார்த்தால் இந்த மரங்களை வெட்டி போட்டு அதிலே தார் போட்டிருக்கிறார்கள். உண்மையிலே மரத்தை வெட்டினால் வேர் பகுதியை அகற்றிவிட்டு தான் அதிலே தாரையோ கொங்கிரீட்டோ போட வேண்டும். ஆனால் அதை இல்லாமல் மரத்தை சுற்றி ஒரு வட்டமாக விட்டுவிட்டு அதிலே தாரை போட்ட பிற்பாடு அந்த மரம் முக்கிய பின்னர் அந்த தார் பகுதியெல்லாம் கிடங்காக மாறி இருக்கிறது. அந்த பகுதியை பார்த்தானா கிடங்கு பகுதியாக தான் இருக்கிறது. இப்போ குறிப்பாக வவுனியாவிலிருந்து எங்களுடைய கிளிநொச்சி பேருந்து நிலையத்துக்கு வருகின்ற பாதையிலே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே மிகப்பெரிய குழிகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போல பேருந்து நிலையத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கின்ற இடத்திலே சென்ட்ரல் பகுதியிலே மிகப்பெரிய குழிகள் வந்திருக்கின்றன. இது எதனுடைய குறைபாடு என்றால் இந்த கட்டடத்தை கட்டியவருடைய குறைபாடாகத்தான் இருக்க வேண்டும். அதை பிரதேச சபையினர் சென்று அந்த கட்டடம் கட்டியவர்களை மீளவும் அழைத்து அதை சீர் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இது அப்படி இதை நாங்கள் மேலும் பார்க்கிற பொழுது இந்த மழைக்காலங்கள் வருகின்ற பொழுது இந்த மழையினால் அதில் தண்ணீர் தேங்கி நின்று அதில் நாய்கள் அல்லாவிட்டால் ஏனைய விலங்கினங்கள் காகங்கள் கூட அதில் கழிவுகளை கொட்டுகின்ற பொழுது அது துர்நாற்றத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக காணப்படுகிறது. அதிகமான அந்த இடத்துக்கே நாங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அதே போல் நாங்கள் பார்த்தோமானால் அவற்றை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும், அந்த பகுதியை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே போல கழிவகற்றல் செயற்பாடுகளிலே மக்கள் அவதானமின்மையாக இருக்கின்றார்கள். உண்மையிலே பிளாஸ்டிக்கை போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதே போல் பேப்பர் போடுறதுக்கு ஒரு பின் இருக்குது. அதே போல் நீங்கள் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பொருட்களை போடுறதுக்கு ஒரு பின் இருக்குது. இப்படி தரம் பிரிக்கப்பட்ட பின்கள் இருந்தாலும் கூட அவற்றை முறையாக மக்கள் பயன்படுத்துவதில்லை. இதனால் அங்கே நாய்கள் காகங்கள் இழுத்து எல்லா இடங்களிலுமே குப்பைகள் சிதறி நாற்றம் வீசுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டியது மக்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. அதே போல போடப்பட்ட குப்பைகளை உரிய நேரத்திலே அகற்றுவது கிளிநொச்சி பிரதேச சபையினுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த இடங்களை சுத்தப்படுத்துவது அல்லாவிட்டால் பின்களை அதில் நாங்கள் பார்த்தோமானால் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பதாக இருக்கின்ற கேண்டீன் பகுதிக்கு அண்மையில் இருக்கின்ற பின்கள் உரிய முறையில் இல்லை, அது உரிய முறையில் வைக்கப்படவில்லை. என்னவென்றால் அது சேதமடைந்து காணப்படுகிறது. எனவே புதிய பின்களை வைத்து உரிய முறையிலான கழிவகற்றல் செயற்பாடுகளை பிரதேச சபை மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. மக்களும் அதை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இதில் மிகப்பெரிய குறைபாடு மக்களிடமும் காணப்படுகிறது. மக்களை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தோம்னால் அந்த ஏரியாவை ஃபுல்லாக அந்த வெற்றிலாம் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல அந்த மக்கள் அமர்ந்திருப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கதரைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன, மக்கள்லாம் உடைத்திருக்கிறார்கள். அதே போல அதில் இருக்கிற தூண்களிலே தமது காதல் கவிதைகளையும் தமது அன்புகளையும் பரிமாறி இருக்கின்றார்கள். தொலைபேசி இலக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. கையை சும்மா வச்சுக்க இல்லாமல் அந்த இடங்களை கீறி அந்த இடத்தையே அசுத்தப்படுத்தியிருக்கிறார்கள் மக்கள். இது மக்களுடைய ஒரு ஒரு இழிவான செயற்பாடு. எல்லா மக்களும் அப்படி அல்ல, சில மக்களுடைய இழிவான செயற்பாடுகளாக நாங்கள் அதை பார்க்கிறோம். எனவே அவற்றை தட்டி கேட்க வேண்டும். அதில் ஒரு பாதுகாப்பு கடமைக்காக அவர்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தரை நியமிக்க வேண்டும். இந்த கட்டடம் கிளிநொச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான வளம், அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. எனவே உரியவர்கள் உரிய தரப்பு கவனம் எடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த பொது போக்குவரத்து மையத்தை அண்மித்த பகுதியிலே மக்களுக்கு கடை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைகள் பலர் உரிய முறையில் பராமரிப்பது இல்லை. பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் கூடங்கள் கிடக்கிறது. அதே போல் அவருடைய கடைகளுக்கு முன்பதாக கிடக்கிறது, அவர்கள் கணக்கெடுப்பதில்லை. எனவே அங்கே கொடுக்கப்படுகின்ற கடை உரிமையாளர்கள் அந்த கடைகளை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும். தமது சூழலையும் பாதுகாப்பாக சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டியது
அவருடைய கடமை என்பதை இந்த வேளையில் நாங்கள் லங்காஃபோ ஊடகம் என்கிற ரீதியிலே நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எனவே கிளிநொச்சியினுடைய சொத்தாக இருக்கின்ற அந்த வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.